Hi friends, welcome back to my vlog. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட மாமா பொண்ணு நிஷாவோட மேரேஜ் விலாகுங்க. இது வந்து சீர் கல்யாணம் மாதிரி வச்சுருந்துச்சு. அன்றைக்கி ஈவினிங் ரிசப்ஷனுக்கு நாங்கள் மண்டபத்துக்கு 6:15க்குலாம் போயிட்டோங்க. கரெக்டாக அப்போ தான் நிஷாவும் ரெடி ஆகிட்டு வந்துட்டு வெளியில் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவளுக்கு மேக்கப்பும் சூப்பராக பண்ணியிருந்தாங்கங்க. லெஹங்கா அவளுக்கு அழகாக இருந்துச்சு. பொண்ணும் மாப்பிள்ளையும் மண்டபத்துக்கு வெல்கம் பண்ணுற மாதிரி டான்ஸ் குரூப் ஃபிக்ஸ் பண்ணியிருந்துச்சுங்க. இந்த மேரேஜோட பர்ச்சேஸ் வீடியோ அதே மாதிரி என்கேஜ்மெண்ட் வீடியோலாம் நான் ஐகார்ட்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் வைக்கிறவங்க, பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். நிஷா போட்டிருக்க லெஹங்காவோட வெயிட் 25 kg இருக்குங்க. அது கொஞ்சம் அவனால் பேலன்ஸ் பண்ணக்கூட தான் முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளைக்கு மாமா இல்லைன்னா மாமா முறையில் இருக்கவங்க மாலை போட்டு விடுவாங்கங்க. பொண்ணுக்கு அதே மாதிரி மாமா இல்லைன்னா மாமா முறையில் இருக்கவங்க மாலை போட்டு விட்றாங்கங்க. அடுத்து ஒரு 8 மணிக்கெலாம் நாள் வைக்கிற சம்பிரதாயம் ஆரம்பிச்சிட்டாங்கங்க. மாப்பிள்ளை வீட்டு பங்காளியெல்லாம் ஒரு பக்கம் உட்காந்துருப்பாங்கங்க. பொண்ணு வீட்டு பங்காளிகள்லாம் ஒரு பக்கம் உட்காந்துருப்பாங்க. மாப்பிள்ளை வீட்டை பார்த்து பொண்ணுக்கு நீங்கள் என்ன சீர் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கங்க. அவங்களும் அதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் பொண்ணு வீட்டுக்கு சம்மந்தம் அப்படின்னு சொன்னால் வெத்தலை பாக்கு கொடுத்து மாற்றிக்குவாங்கங்க.
இது ஒரு விளையாட்டுக்காக கேட்குறதாங்க. நான் வந்து நிஷாவோடைய மணப்பெண் தோழியாக இருந்தனால நிறைய சீர்முறைகளை வீடியோ எடுக்க முடியலைங்க, கவர் பண்ண முடியல. இந்த சீர்முறைக்கு அப்புறம் அடுத்து மாப்பிள்ளைக்கு நலங்கு வைக்கிறதுக்காக இந்த சடங்கு சம்பிரதாயம் பண்ணிவிட்டு மாப்பிள்ளைக்கு நலங்கு தண்ணி ஊற்றுனாங்கங்க. அடுத்து நிஷாக்கும் நலங்கு தண்ணி ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்கங்க. இது ஒரு 10 மணி வாக்கில் இருக்கும். இங்கே நலங்கு சம்பிரதாயம்லாம் நடந்துட்டுருக்கு. அந்த சைடு மாப்பிள்ளை வீட்டில் வந்து பேக்லாகில் வேலை பார்த்துட்டாங்க. மஞ்சள் தண்ணியெல்லாம் கரைச்சி வச்சுருந்தாங்க ரெடியாக. இந்த சம்பிரதாயம் முடிஞ்சதுக்கப்புறமா மஞ்சள் தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டுட்டு போயிட்டாங்கங்க நிஷா மேலே. இது முடிஞ்சதுக்கப்புறமா இணையுறுத்துகிற ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்கங்க. மாப்பிள்ளையோட அக்காவோ தங்கச்சியோ இருந்தால் இந்த இணையுறுத்துகிற ஃபங்க்ஷன் கொங்கு சைடில் செய்வாங்க. அதெல்லாம் வந்துட்டு வீடியோ எடுக்க முடியலைங்க. குட்டீஸ்லாம் கொண்டு போய் தூங்க வைக்க போயாச்சு. அடுத்த நாள் காலையில் முகூர்த்த டைம் பார்த்திங்கன்னா 6 to 7:30 இருந்துச்சுங்க. தாலி கட்டு முடிஞ்சதுக்கப்புறமா 2 சைடில் இருக்க அருமைக்காரம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பொண்ணு வந்து இந்த குளத்துலேருந்து அந்த குளத்துக்கு கொடுக்குறோன்ட்டு பொண்ணு வீட்டில் இருக்க அருமைக்காரம்மா சொல்லுவாங்க. மாப்பிள்ளை வீட்டு அருமைக்காரம்மா வந்து இந்த குளத்துலேருந்து வர்ற பொண்ணை இந்த குளத்துலேருந்து ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அடுத்த சாங்கீதம் பார்த்திங்கன்னா மங்கள வாழ்த்து சாங்கீதம். பொண்ணோட அண்ணனோ தம்பியோ உட்கார வச்சு இது பண்ணுவாங்கங்க.
திங்களும் மாறி செல்லும் காந்திர நீந்திரார் சந்திர சூரியார் தானவர் மந்திரவர் மூவரும் காத்திட நல் கல்யாணம் நடந்திடும் திருநீல் கண்டிர வராமல் சரஸ்வதி சரணம் சிறிய தனிமா திரையுடன் கனிமா பாரிய கதலை பலமுடன் இளநீர் சக்கரை வெள்ளம் கனிதோர் தலை கிருதமான இனிதோர் விலகு புல்லுடன் பயிரும் கூட்டியதேனும் உங்கள் சாதம் பரிகரையுடனே தங்கையின் நாள் திறவி சென்று ஆரம் மறந்து அழக சிறந்து இந்த கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிச்சுங்க. நம்மளோட மேரேஜ் விலாக் இதோட முடியுது. நம்ம சேனல் ஸ்பேரா கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. சாமான்